இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸும் என்ன சொல்லி வளர்க்குறாங்க? படித்தா நல்லா இருக்கலாம், நல்லா படித்தா நல்ல வேலை, நல்ல வேலை கிடைச்சா நல்ல மணி, நல்ல மணி கிடைச்சா நல்ல பொண்டாட்டி, நல்ல பொண்டாட்டி கிடைச்சா நல்ல குடும்பம். ஸோ இப்படியே சின்ன குழந்தைகிட்டே சொல்லி அதை உசுப்பேற்றி ஏற்றி விட்டுறாங்க பேரண்ட்ஸ். ஸோ அதனால் படி 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 படி, சின்ன எல்கேஜிலேருந்தே சிபிஎஸ்சி அப்படி ஏதோ புது புதுசாக படிப்பு வருது. அது எல்லாத்தையும் சேர்த்து படி படின்னு படிக்க வச்சு டியூஷனுக்கு போ, தோல்வி மட்டும் தோல்வி மட்டும் அடைஞ்சிடாத, ஜெயிச்சிரு, தோத்தா அவ்வளோதான் போச்சு, இப்படி பயமுறுத்தியே வளர்க்குதுங்க இந்த பேரண்ட்ஸுங்க. எப்படின்னு வளர்க்குதுங்கன்னா, ஒரு பாதையில் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது, இன்னொரு பாதையில் எம்டியாக பிளெயினாக இருக்குது. சரி, இந்த நெருப்பு பாதையை தேர்ந்தெடுத்துறாத, பிளெயினான பாதையில் தேர்ந்தெடுத்து ஓடிடுது, அது ஜாலியாக போகலாம், இப்படி சொல்லி குழந்தைங்கள வளர்க்குதுங்க. ஸோ அதுங்களுக்கு நெருப்பு கண்டாலே பயம், அதாவது பிரச்சனை கண்டாலே பயம். ஸோ அது பிரச்சனை இல்லாத இடத்த தேர்ந்தெடுத்து அப்படியே போகுது. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் மக்களுக்கும் தெரியாது எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பிரச்சனையும் உண்டுன்ட்டு. இது அறியாத கூமுட்டை பிளெயினான பாதையை தேர்ந்தெடுத்து போயிருன்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை அறியாத குழந்தைகிட்ட சொல்லி ஏமாற்றி அடிப்படுது. அதுலேயும் குண்டு பள்ளம் நெருப்பு எல்லாமே உண்டு. இங்கே எதை சொல்லி வளர்க்கணும்? பிரச்சனை இல்லாத இடத்த தேர்ந்தெடுத்து போகிறதோ, நெருப்பு இல்லாத இடத்த தேர்ந்தெடுத்து போகிறதோ சரியானது நினைக்கிறீங்க? இது சரியானதே கிடையாது. நெருப்பு இருந்தாலும் அதை எதிர்கொண்டு எதை அணைச்சி எப்படி போகலாம் அதை சொல்லி வளர்க்கணும். இங்கே பிரச்சனையே இல்லாமல் போகிறது அப்படி சொல்லக்கூடாது. பிரச்சனை இருந்தால் அதை எதிர்கொண்டு எப்படி அதை எதிர்கொண்டு சமாளிக்கணும், அப்படி சொல்லி வளர்க்கணும். தோல்வி அடைஞ்சிடாத அப்படி இல்லை, தோல்வி அடைஞ்சாலும் அதில் நம்ம எப்படி பக்குவமாக இருக்கணும் அதை சொல்லி வளர்க்கணும். பணம் சம்பாதிக்கணும், பணம் இல்லைங்க, பணம் இல்லைன்னாலும் அதில் எப்படி நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அதை சொல்லி வளர்க்கணும். புரியுதா?